ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். எனக்கு நம்ம வீடியோவில் எப்படி வேர்க்கடலை சட்னி செய்தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் வந்து நான் நடக்கடலை வந்து பொடிச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம்லாம் நறுக்கி தாளிச்சு வச்சுருந்தோம்ல அதெல்லாம் இது கூட சேர்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிறேன். இப்போ ஒரு கடாயில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அதை வந்து நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு நிற்கிறேன். டப்பா.